ஹலோ வியூஸ், தமிழ்நாடு ஜங்ஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம ப்ரிடிடட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ரிடிடட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் அனலைஸ் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து இப்போ பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரிடிடட் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் எந்த கட் ஆஃப் வரைக்கும் போக வாய்ப்பு எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் 2377, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்க பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎஸ்சினாலே ஒரு ட்ரீம் காலேஜ் இல்லை, எல்லாருக்கும் மேலேயும் பிஎஸ்சி மேலே ஒரு டெஃபினட்டாக ஒரு கண் இருக்கும். அதுவும் இன்ஜினியரிங்னாலே பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனில் இருக்கும். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷனில் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷன், பிஹெச்சி குரூப்போட ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜ். ஓகேங்களா, இந்த காலேஜில் நியர்லி ஒரு 7 கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த 7 கோர்சஸோட பீரியட் கட் ஆஃப் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜில் டோட்டலாக வந்து 7 கோர்சஸ் இருக்கு. இந்த 7 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க 2014 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2377. சரிங்களா, காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2377. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங். இல்லை, சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக லாஸ்ட் இயர் வந்து 181 வரைக்கும் போயிருக்கு ஓசி. இந்த வருஷம் 185.667 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 182, பிசிஎம் வந்து 175.5, எம்பிசி 181.5, தென் எஸ்சி 165.5, தென் எஸ்சிஏ 164.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி லாஸ்ட் இயர் 196 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இல்லை, போன வருஷம் 196 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் 197.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 1.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196.5, தென் பிசிஎம் 196, தென் எம்பிசி 195.5, எஸ்சி 186, தென் எஸ்சிஏ 184.5, தென் எஸ்டி 178 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து 193 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 195 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது ட்ரிபிள்க்கு. தென் பிசி வந்து 194, தென் பிசிஎம் 194, தென் எம்பிசி 181.5, எஸ்சி 181.5, தென் எஸ்சிஏ 163.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 195 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் 196.5, அதாவது 1.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிசி வந்து 196, தென் பிசிஎம் 195, தென் எம்பிசி 196, தென் எஸ்சி 186, தென் எஸ்சிஏ 185.5, தென் எஸ்டி 171.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 188 வரைக்கும் உங்களுக்கு ஓசி வந்து கிடைச்சிருந்துச்சு. இந்த வருஷம் 191.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 3.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிசி வந்து 189 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 188.5, எம்பிசி 187, தென் எஸ்சி 177, தென் எஸ்சிஏ 145.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இல்லை, ஓசி வந்து லாஸ்ட் வந்து 195 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 196.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 1.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிசி வந்து 195.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 196.5, தென் எம்பிசி 195, தென் எஸ்சி 188.5, தென் எஸ்சிஏ 182.5, எஸ்டி 175.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். சரிங்களா, ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 191 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 3 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 191, தென் எம்பிசி 188, தென் எஸ்சி 168.5, தென் எஸ்சிஏ 171 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்ல இருக்க ஒரு 7 கோர்சஸ் அப்படி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, இதுல ஓகேங்களா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வரைக்கும் டெஃபினட்டாக உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் ஆப்ஷனில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க்ஸ்லேருந்து 3.5 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த காலேஜஸுமே சரி, நீங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க காலேஜஸும் சரி, நீங்கள் 1 by 1 கோர்ஸ் வைஸ் காலேஜ் வைஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களை சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே உங்களோட வீடியோ ஒன்று பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.